சிவா திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை குழுவில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அருள்மிகு என் சோமசுந்தரம் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு நன்றாய் ஞானமும் கடந்து போய். அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நன்றி. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம், வாழ்க வளமுடன். சிவ சிவ அன்பே சிவம் இணையவழி நிகழ்வின் மூலமாக இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரையிலும் வாழ்ந்து காட்டிய உணர்ந்த பெருமக்கள், ஞானியர்கள், சித்தர்கள், அனைத்து சான்றோர்களுடைய திருவருளும் குருவருளாக நின்று வழிநடத்துகிறது என்ற உணர்வோடு இன்றைய தலைப்பாக நன்றாய் ஞானமும் கடந்து போய் என்ற ஒரு தலைப்பிலே சிந்தனை விருந்தை மேற்கொள்கிறோம். அன்பர்களே, ஏன் இங்கே ஞானம் என்ற வார்த்தையை கையாளுகிறோம் என்று சொன்னால், இந்த ஞானம் என்பதை அறிவு என்று மாத்திரமே நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படி அல்லாமல் ஞானியருக்குரியது என்று எண்ணிவிடல் ஆகாது. ஞானம் என்று சொன்னால் அறிதல், அறிவது என்று பொருள். இப்ப எதை அறிவது, எதனால் அறிவது என்ற அடுத்த கேள்வி அங்கே வந்து நிற்கும் இல்லையா? அந்த வகையில எதை அறிவது என்று சொன்னால் மெய் உணர்தல் என்று சொல்லலாம். வள்ளுவமும் கூட பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு என்று சொல்லி, நாம் உலகியலிலே தேடுகின்ற நாடுகின்ற பொருள்கள் எல்லாம் முழுமையானதல்ல, அது நோக்கமாகாது என்றும் மெய்ப்பொருள் ஒன்றை நாட வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார்கள். அப்படி அந்த மெய்ப்பொருள் என்று சொல்லக்கூடிய இறை உணர்வு, இறைநிலை நாம் சென்று அடைய வேண்டும் என்று எண்ணுகிறோம், தேடுகிறோம், முயற்சிக்கிறோம். இப்படி ஒருவன் முயற்சிக்கின்ற போது அவனுக்கு பெயர் முமுட்சு என்று சொல்லுவார்கள். பழைய வார்த்தையில சொன்னா, அவன் காவி உடுத்தி இருக்க மாட்டான், பச்சை ஆடை உடுத்தி இறைபொருளை நோக்கிய தேடுதல் பயணத்தில் இருக்கிறவன் என்று சொல்லுவான். எனவே அப்படி தேடுகிறவனுக்கு யார் வழிகாட்ட முடியும் என்று சொன்னா, அப்படி தேடுகிற ஒருவருக்கு உணர்ந்தவர் தானே வழிகாட்ட முடியும். அந்த வகையில இங்கே ஒரு சீடனும் தேவை, அதனை வழங்குகின்ற குருவும் தேவை. அப்படிப்பட்ட குரு என்று சொல்லக்கூடியவர் தான் உணர்ந்து பிறருக்கு உரைப்பவராக இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒன்று. குரு என்று நாம் யாரையாவது பின்பற்றுகிற போது அவர்கள் தானும் உணர்ந்து பிறருக்கும் உணர்த்தக்கூடியவர்களாக இருப்பதுதான் சிறப்பு. அப்படி உள்ள குரு அருள் பெற்றவர்களை இறையாளர்கள், இறைநெறி செல்வர்கள் என்று நாம் புரிந்து சிந்திப்போம். இப்படிப்பட்ட பயணத்திலே தான் நமக்கு வழிபாட்டு முறைகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். இந்து சமயம் என்று எடுத்துக்கொண்டால், சமய சின்னங்களை தரிப்பதிலிருந்து தொடங்கி பூசை கிரமங்களை எல்லாம் வகுத்து கொடுத்து, அதற்கான கவிகளை எல்லாம் நம்முடைய திருத்தொண்டர் புராணம் மற்றும் பெரிய புராணம் ஆகிய பல, திருவாசகம், தேவாரம், இப்படியெல்லாம் பல கவிகள் மூலமாக இறை நெறியை விளக்கினார்கள். ஆனால் இந்த பாடல்களை எல்லாம் நாம் பொருள் புரிந்து பாடுகின்ற மட்டிலுமே நாம் அந்த முழுமையை நாம் நம்முடைய மனதிலே புரிந்து உள்வாங்க முடியும் என்பது உண்மை இல்லையா?
அந்த வகையிலே தான் உண்மையில இப்பொழுது இன்றைக்கு நாம் பேச இருக்கின்ற தலைப்பாகிய ஞானம் என்ற 4வது பொருள், அதாவது உரு வழிபாடு, மந்திர வழிபாடு, யோகம் என்ற 3வது நிலையும் கடந்து ஞானம் என்பது. உரு வழிபாடு, மந்திர வழிபாடு ஆலயங்களிலே நிகழ்த்தி விடுவதை அறிவோம். அதை நாம் புரிந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் யோகம், ஞானம் என்ற விஷயங்கள் இங்கே குரு மூலமாகத்தான் பெற முடியும். அதனால தான் சொன்னாங்க, தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொன்னாங்க. அப்ப குருவினிடத்திலே சென்று சேருகிற போது குருவானவர் உன்னி உணர்வால் எழுப்பி சுழிமுனையில் தான் திறந்து தூண்டுவதும் எக்காலம் என்று குருவை தேடி அலைந்தவர்கள் உண்டு. நமக்கு ஒரு உபதேசாராவது சொல்ல மாட்டாங்களான்னு தேடி அலைந்தவர்கள் உண்டு. அந்த வரிசையில் பார்த்தா இவ்வளோ பேர் இருந்தாலும் நமக்கு இப்பொழுது வாழ்ந்த நம்முடைய அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் குண்டலினி யோகத்தை தீட்சை முறையாக கொடுத்து நமக்கெல்லாம் பூர்வ மத்தியிலே தியானம் செய்வதற்கும், துரியத்திலே தியானம் செய்வதற்கும், துரியாதீதம் என்ற நிலையை பயிற்சி செய்வதற்கும் உணர்த்தி கொடுத்திருக்கின்றார்கள். எனவே குரு மூலமாகத்தான் யோக மார்க்கம், தியானம், யோகா, மெடிடேஷன், யோகம் செய்வது. இப்ப குரு அதற்கு நமக்கு கைட்லைன் பண்றாங்க, தொட்டு கொடுக்குறாங்க. புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி என்று நம்முடைய உயிருணர்வை குரு தன்னுடைய ஆற்றலாலே உயர்த்தி கொண்டு வந்து 6வது மையமாக்கிய புருவ மத்தியிலே வழங்குகின்ற ஒரு தனி சிறப்பு. அதைத்தான் இந்த கவியிலே குறிப்பிடுகின்றார்கள். புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி என்ற அளவிலே தொட்டு காட்டுகின்ற வித்தை, அதை ஸ்பர்ச தீட்சை என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற பொருள் அது அல்ல. அந்த யோகம் என்பதில் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு எவ்வளவோ பல வகையான யோக முறைகளை எத்தனையோ மகான்களும் ஆண்டோர்களும் வழி வழியாக சொல்லிக் கொடுத்து, அது ராஜயோகமாக இருக்கட்டும், அல்லது வாசியோகமாக இருக்கட்டும், அல்லது குண்டலினி யோகமாக இருக்கட்டும், அல்லது ஹடயோகமாக இருக்கட்டும், இப்படி பல முறைகளிலே யோக முறைகளை எல்லாம் நமக்கு வழிப்படுத்தி கொடுத்தார்கள் என்பது ஒரு தனிச்சிறப்பான விஷயம். அப்படி கொடுத்த போதிலும் யோக நெறிகளை மட்டுமே பின்பற்றி கொண்டு ஞானம் என்கிற 4வது படிநிலைக்கு முற்படுகின்றவர்களை தேடி பார்க்கத்தான் வேண்டியிருக்கிறது. இப்போ ஞானம் என்றால் என்ன என்று முதல்ல கேட்ட ஒரு கேள்வியை மீண்டும் இப்போ போட்டு பார்ப்போம்னு சொன்னால், ஞானம் என்றால் அறிவது என்று பார்ப்போம். அப்போ அதை தான் அருணகிரிநாதரும் கூட அறிவது பொருளென அருளிய பெருமாளே என்று பாடுகிறார். அந்த கந்தர் அனுபூதியில் அந்த வரிகள் அமைந்திருக்கிறது. அறிவது பொருளென அருளிய பெருமாளே. அப்ப எதை அறிய வேண்டும்? மெய்ப்பொருளை அறிய வேண்டும். எத்தால் அறிய வேண்டும்? நம்முடைய அறிவால் அறிய வேண்டும். அதனால்தான் அறிவது பொருளென அருளிய பெருமாளே என்று குறிப்பிடுகின்றார். எனவே அதை அறிவை கொண்டு அறிவறிதல் என்று சொல்லலாம், வேற ஒன்று. ஏன்னா இப்ப ஞானம் என்ற கேள்வி பதில்கள் எது, என்ன, ஏன், எப்படி, எங்கிருந்து, எதுவாக என்று வினா எழுப்புவோமா இல்லையா? ஒரு குருவினிடத்துல போறோம். குருவே, இந்த உலகம் எவ்வாறு வந்தது? எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டது? நான் ஏன் பிறந்தேன்? என்னுடைய மூலம் என்ன? இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன? பிறவியினுடைய நோக்கம் என்று சொல்லக்கூடிய முக்தி பேர் என்று சொன்னால் அந்த முக்தி பேற்றை எவ்வாறு விளக்குவீர்கள்? இப்ப இந்த முக்தி பேற்றை விளக்குவதற்கான காரண காரியங்கள், வழிவகைகள் என்ன என்றெல்லாம் வினா எழுவது. இப்ப குருவினோடு அந்த சத்து விசாரணை என்று சொல்லக்கூடியதை மேற்கொள்வதை ஞானம் என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும். அப்ப இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னா, இப்ப நாம அதை தான் பண்றோம். இப்ப ஞானத்தில் அறிகிறோம். எதை அறிகிறோம்?
அறிவால் அறிகிறோம். எதை அறிகிறோம்? இறைப்பொருளை அறிகிறோம். அப்ப இதனை பல கோணங்களிலே பெருமக்கள் விளக்கி இருக்கின்றார்கள். அந்த வகையில ஒன்று சொல்லலாம் என்று சொன்னா, தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் தானாதல் அபரோட்ச ஞானம் என்று சொல்லுகின்றார். இந்த தத்துவ விசாரம் எது, என்ன, எங்கே, எப்படி, எதுவாக, இதுதானே கேள்வி. உங்களுக்கெல்லாம் இள வயதில் நாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வாக்கியம் பேசியிருக்கோம், இட்டது பட்டு ஆனால் வாட் என்ன அப்படின்னு. இட்டது பட்டு ஆனால் வாட் என்னங்கிறது ஒரு கேள்வி மாதிரி தெரியுமே தவிர அது கேள்வி இல்லை. இட்ட அது, பட் ஆனால் வாட் என்ன என்று அதிலேயே பதில் இருக்குங்கிறது நமக்கு தான் புரியும். அதே போல தான் அன்பர்களே, இங்கே இந்த தேடுதல் அதுதான் தத்துவ விசாரம் என்று சொல்லுவோம். இப்போ கேள்வி போடுறது தான் தத்துவ விசாரம். இப்படி விசாரம் கேள்வி போட்டு அறிந்து கொண்டே போகிற போது அதில் சகல சந்தேகமும் போய், என்ன வார்த்தை சொல்கிறாங்க? ஐயம் திரிபு அற கற்றல் என்பது. கற்றல் எப்படி கற்கணும்? குருவனிடத்தில் நமக்கு இந்த உரை கேட்ட பின்னால், இப்போ இந்த நிகழ்ச்சி முடிவில் கேள்வி கேளுங்க, ஏதாவது பதில் இருந்தால் சொல்கிறோம்னு ஒரு நேரம் ஒதுக்குவோம். அப்போ அந்த உரைக்கு பின்னால் கேள்வி நேரம் வரும்போது கேள்வி எழுகிறதா இல்லையா என்பது. கேள்வி எழுந்தால் சிறப்பு. ஆனால் கேள்வி எழாத நிலை எப்பொழுது வரும்னா, நல்லா புரிந்துடுச்சுன்னாலும் கேள்வி வராது இல்லையா? நான் சொல்கிறது உண்மை தானே? அந்த வகையில் அதனால தான் தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் தானாதல் அபரோட்ச ஞானம் என்று பாடியிருக்கிறார். புரிகிறதா? ஆகினால்தான் நண்பர்களே, இப்போ இங்கே இன்னும் புரிகிற மாதிரி நமக்கு எளிமைப்படுத்தி சொல்லுகின்றார்கள். என்ன அப்படின்னு கேட்டால், தன்னையும் தனக்காதார தலைவனையும் கண்டானேல், பாருங்க மிகச்சிறப்பாக சொல்கிறாங்க. நம்ம வீடு பேறு என்ற முழுமையை நோக்கி பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ அங்கே அந்த வீடு பேருனா எது வீடு பேரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், தன்னையும் அறிந்து தனக்காதார தலைவனையும் கண்டானேன் என்று சொல்லுகின்றார்கள். அப்போ நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன்? இப்போ நான் யார் என்ற வினாவை கூட பகவான் ரமண மகரிஷி அவர்கள் தன்னுடைய 14-16 ஆண்டுகள் மௌனத்தில் இருந்து அன்பர்கள் கேட்ட கேள்விக்கு எழுதி காட்டிய விளக்கம் தான் நான் யார் என்று சொல்றேன். இப்போ இந்த நான் யார் என்றே நாம் சிந்தித்து பார்ப்போமே, ஒரு உதாரணத்திற்காக என்று சொன்னால், இப்போ நான் யார் என்று கேட்டால் உங்களை பார்த்து நான் என்ன கேட்குறேன், நீங்கள் யாருங்க? நீங்கள் உடனே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நான் இன்னாருன்னு உங்கள் பெயரை குறிப்பிட போகிறேன். இப்போ இந்த பெயர் நானல்ல என்பது உண்மைதானே. பெயர் பிறந்த பின்னால் 16 நாள் கழித்து தொட்டியில் போடுறது அப்போ வச்சது. அதே போல் என்ன தெரியலைங்களா, நான் தான் இப்படி தொட்டு காட்டுவாங்க. அப்படி தன்னுடைய உடம்பை தொட்டு காட்டுகிற போது இந்த பருவுடல் நானா என்று கேட்டால், இந்த பருவுடலும் நான் அல்ல என்பது. இதை வேதங்கள் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், நேதி நேதி நேதி, இது அல்ல இது அல்ல இது அல்ல என்று ஒவ்வொன்றாக கழித்து கொண்டே வருகிற போது, அவ்வாறு கழித்து கொள்வதற்கு ஒன்றுமில்லாத ஒன்று அங்கே, அதுதான் நம் இருப்பாக மலரும் என்று குறிப்பிடுகின்றார். புரிகிறதா? அதனால்தான் தன்னையும் தனக்காதார தலைவனையும் கண்டானேல் பின்னை பிறப்பில்லை வீடு. தன்னை அறிந்து தனக்காதார தலைவனையும் அறிதல் தானே அந்த ஞானத்தின் முடிவு என்று நாம் பார்த்தோம். அப்போ அந்த முடிந்த பொருளை இங்கே விளக்குகின்றார்கள். தன்னையும் தனக்காதார தலைவனையும் கண்டானேல் பின்னை பிறப்பில்லை. பிறப்பில்லைன்னா மறுபிறவி இல்லை, பிறவாமை வேண்டும்னு எல்லாம் பாடுறாங்கல்ல, அந்த நிலை அமையும். அந்த நிலைக்கு பேர் என்ன? பின்னை பிறப்பில்லை வீடு என்று சொல்லுகின்றார். அதனால தான் அன்பர்களே, இன்றைய தலைப்பிலே நாம் எந்த ஒரு முக்கியமான வரிகளை சிந்திக்கிறோம் என்று சொன்னால், நன்றாய் ஞானமும் கடந்து போய் என்ற கவி இல்லையா? அந்த நன்றாய் ஞானமும் கடந்து போய் என்று ஏன் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வினாக்களை எல்லாம் எழுப்பி அறிவது ஞானம் என்று பார்த்தோம்.
வினா இருக்கிற வரைக்கும் தான் ஞான தேடுதல் இருக்கிறது. கேள்வி முடிந்த இடம்னு ஒன்று உண்டு என்பதை இங்கே சுட்டி காட்டுகின்றார்கள். வேற ஒன்றும் இல்லை. புரிகிறதா? அதனால்தான் தன்னை அறிதலே தலைவனை அறிதலாம் என்ன சொல்றாங்க. நீ உலக விஷயங்களை தேடி அதை பற்றிய அறிவை பெற்று அந்த உலகியல் ஞானங்கள் எல்லாம் பெரிது என்று எண்ணி அதையெல்லாம் கற்றலாக மேற்கொண்டு அதில் டிகிரி, டிப்ளமா, பிஹெச்டி எல்லாம் பண்ணி அந்த பட்டங்களை எல்லாம் பெயருக்கு பின்னர் போட்டுக்கொண்டு இப்படி உலகபரமாக நீ எவ்வளவு 2 பிஹெச்டி 3 பிஹெச்டி இல்லை MA எல்லாம் கூட நம்ம படிக்கலாம். ஆனால் உணரப்பட வேண்டிய பொருள் அது தன்னை அறிதல். தன்னை அறிகிற போது அங்கே எது மிச்சமாகிறது என்று சொன்னால் தனக்குள் தலைவனை கண்டான் என்பது. அப்ப தன்னையும் தனக்காதார தலைவனை கண்டானேல் பின்னை திறப்பில்லை வீடு என்று சொன்னது போல இங்கு அறிவை அறிவால் அறிதல் என்று சொன்னார்கள். அப்ப அதை அருணகிரிநாதனும் அறிவொன்று அறநின்று அறிவார்தம் அறிவில் பிரிவொன்று அறநின்ற பிரான் அலையோன்னு ரொம்ப அழகா சொல்றாங்க. அறிவொன்று இருக்கிறதா இல்லையா? நமக்கெல்லாம் அறிவு இருக்கு இல்லையான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? யாராவது எனக்கு அறிவே இல்லைன்னு சொல்லுவோமா? we will not agree. என்ன சொல்லுவோம்? எனக்கு அறிவு இருக்கிறது. எந்த அறிவு இருக்கிறது? புலர் அறிவாக இருக்கிறோம். என்னுடைய மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்கள் மூலமாக நான் அசியூம் பண்ணக்கூடிய உணரக்கூடிய விஷயங்களை மட்டுமே கண்டு என்னுடைய அறிவு புலனறிவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையை மாற வேண்டும். அப்ப அறிவை கொண்டு எதை அறியணும்னா அறிவை அறிய வேண்டும். அறிவை கொண்டு அறிவறிய என்று சொன்னார்கள். அப்ப அதை தான் அறிவை அறிவால் அறிவதுவே என்று ஒரு ஏகாரம் கொடுத்து சொல்றார். அறிவை அறிவால் அறிவதுவே ஆகும் பொருள் என்று உறுதி சொன்ன உண்மையினை நீங்கள் எல்லாம் ஒரு நாள் என்னாலோ பாருங்க. எவ்வளோ பெரிய விஷயத்த எத்தனையோ கோணங்கள்ல பெரியவங்களெல்லாம் சொன்னாலும் நாம தேடிய ஞானம் எல்லாம் உலகியல் ஞானம். இந்த ஞானத்தால் பயனில்லை. நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், பயனில்லை. அப்ப எந்த அறிவு? மெய்யறிவு என்று சொல்லுகிறோம் இல்லையா? அப்ப அந்த மெய்யறிவு என்று சொல்லுகிற போது அன்பர்களே இன்னொரு இடத்துல மிகச்சிறப்பாக சொல்லுகின்றார்கள் பாருங்கள். என்ன அப்படின்னு கேட்டா, பன்னூர் பொருளால் குருமொழியால் தரவும் பெறவும் அரிதாமே என்று பாடுகிறார். பாருங்க, இந்த ஞானம் என்பது நிறைய நூல் படிச்சதுனால வராதுன்றாங்க. நான் சொல்லலை, பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. நான் சொல்லிக்கிட்டு வர்றது எல்லாமே பெரியவங்களுடைய வாக்கியங்கள். பன்னூல் பொருளால், பல நூல்களை எல்லாம் படிச்சுட்டதுனால வந்துடாதப்பா ஞானம். சரியா? அப்ப எத்தால் வரும்ன்றது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பன்னூர் பொருளால் குருமொழியால், குருவே கூட அதை இப்படி சொல்லியாச்சு, வேற ஒன்று இல்லை. அப்ப பன்னூர் பொருளால் குருமொழியால் தரவும் பெறவும் அரிதாமே தன்னறிவால் தன்னில் தானே அறிந்து பெறல் வேண்டும். அவ்வளவுதான். ஏன்னா ஒரு குரு கிட்ட போய் நாம் என்ன கேட்கிறோம்னா, எதை கேட்கிறாங்க? இறைவா, எனக்கு உலகில் பூர்வமாக செல்வத்தை கொடு, உடல்நலத்தை கொடு, என்ன வாழ்க்கை வளத்தை கொடு, குடும்ப மேன்மையை கொடுன்னு கேட்கிற நிலையில தான் இருக்காங்க. ஆனால் இங்கே நாம் கேட்க வேண்டியது என்னன்னா, அதாவது அவன் அறிவாலே அவன் தாழ் வணங்கி என்று சொன்னார்கள். பாருங்க, எதை அறிவது?
என்பது அந்த அவன் அறிவாலே அவன் தாழ் வணங்கி என்பது அவன் அறிவாலே அவன் தாழ் வணங்கி, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அப்ப எது ஒன்று இருந்து நம்ம இயக்குகிறதோ அந்த பேராற்றல், அந்த பேராற்றலின் துணை கொண்டு அந்த பேராற்றலுடைய முழுமை பேற்றை உணர்வது என்று சொன்னார்கள். வேற ஒன்றும் இல்லை. அப்ப எத்தால் அறியலாம் என்று அதை தான் இங்கே நாம ஞானம் என்று பார்க்கிறோம். அதனால்தான் ஞானம் என்பதும் கடக்கப்பட வேண்டியதே என்று ஒரு அழகான இடம். ஞானம் என்பதும் கடக்கப்பட வேண்டியதே என்று சொல்லுகின்றார்கள். ஏன்னு சொன்னா, இப்ப பாடம் படிக்கிறது, அறிந்து கொள்ளுவது, குருகிட்ட இருந்து பெறுவது என்று பார்த்தோம். இப்ப நானும் கூட குருவினிடத்திலே போய் எனக்கு இப்படி ஒரு கேள்வி வந்தது கேட்போம், அவங்க பதில் சொல்லுவாங்க. அந்த நல்ல தெளிந்த ஒரு அவருடைய உரைகள் என்னை முழுவதுமாக மலர்த்தியது. அந்த மகிழ்ச்சியோடு திரும்பி வருவோம். ஆனால் மீண்டும் வாழ்க்கையில் அடுத்த நாள் என்ன ஆகும், அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ இன்னொரு பிரச்சனை வந்து மோதும். அப்போ அங்கே ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வியோடு குருவனிடத்தில் போய் கேட்குறேன். இது மாதிரி குருவும் சீடனும் அவ்வப்போது என்ன பண்ணணும்னா, தன்னுடைய அணுக்க தொடர்பினாலே என்ன பண்ணிக்கணும், தன்னுடைய ஐயங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டே வருகிறார். அப்படி நானும் கூட என்னுடைய குருவனிடத்தில் சென்று சென்று கேட்டு அவர் நல்ல ஒரு பதிலை தருகிற போது மகிழ்வோடு திரும்பிய நாட்கள் உண்டு. ஆனால் அப்படியே போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் போகுது, ரொம்ப நாள் போகுது. இதில் ஒரு நாள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு கேள்வி ஒன்றை நான் முன்வைக்கிறேன். அந்த கேள்விக்கு என்னுடைய குருநாதர் சொன்ன பதில் அப்படின்னு வந்த உடனே, இதுக்கு மேலே இவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு எனக்கு ஒரு இடம் வந்து, புரியுதுங்களா? அதை தான் ஞானமும் கடந்து போய் என்று நான் இங்கே உங்களுக்காக குறிப்பிடுகிறேன். அப்ப ஞானம் என்ற அறிதல், புரிதல், உணர்தல் எப்படி வரணும்? சும்மா வராது. அதற்குரிய வேட்கை வேண்டும். நான் இப்ப பேசிட்டு இருக்க எதை பற்றி? நீங்கள் எப்படி நல்லா பொருள் சம்பாதிக்கலாம் என்று பேசவில்லை. உங்களுக்கு உடலிலே நோய் இருக்கிறது என்று சொன்னால் அந்த நோய்க்கு நிவாரணம் என்ன மருந்து சாப்பிட்டா என்ன நோய் தீரும் என்று நான் பேசவில்லை. நான் பேசிக்கொண்டிருக்கின்ற பொருள் உருபொருளாகிய இறைநிலையை பெறுவது எப்படி, இறைநிலையோடு நாம் ஒன்றி ஐக்கியப்படுவது எப்படி, கடவுளை அறிவது எப்படி என்று நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். சரியா? அப்ப இந்த கேள்வி உங்க உள்ளத்துல இருந்து நீங்க தவிப்போட இருக்கணுங்கிறாங்க பெரியவங்க. அதுக்கு பேர் தான் வைராக்கியம் என்று சொல்லுவார்கள். அதை அடையணும்பா. எனக்கு அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. இந்த கடவுள் இருக்காரா இல்லையா, எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, அந்த கடவுளை நான் அறியணும், உணரணும், தெளியணும். இதுக்கு வழி சொல்லு, எனக்கு இந்த வேற கதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகின்ற நிலை. அப்ப அதுதான் அந்த நிலை வந்து, இதற்கு மேல கேள்வி கேட்க ஒண்ணுமில்லைன்னு ஒரு தெளிவு வரும். அந்த இடத்தை தான் ஞானமும் கடந்து போய் என்று பாடினார். வேறொன்றுமில்லை. நன்றாய் ஞானமும் கடந்து போய் நல் இந்திரியமெல்லாம் ஈர்த்து. அதுக்கான முயற்சி என்ன? பஞ்சேந்திரியங்கள் இருக்கிறது இல்லையா, மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்களையும் ஒன்று சேர்த்து ஒருமுகப்படுத்தி உள்முகப்படுத்தி, அதாவது புருவ மத்தியிலே தியானம் செய்து. ஏன் புருவ மத்தியிலே தியானம்னு சொல்றாங்க அது தெரியுமா நமக்கு? அதை கொஞ்சம் சிந்திச்சே ஆகணும். எதற்காக புருவ மத்திய தியானம்னு சொல்றாங்க அப்படின்னா, 5 புலன்களையும் கமாண்ட் பண்ணக்கூடிய, அதாவது ஆக்னை சக்கரம். ஆக்னைனா உத்தரவிடுதல், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைன்னா குறிச்சு வச்சுக்கோங்க. ஆக்னைனா உத்தரவிடுதல். அப்ப புலன்களின் மீது ஆளுமை பெற்று புலன்களை ஆளக்கூடிய ஒரு மையம் ஆக்னை சக்கரம் என்று சொல்லக்கூடியது இங்கே இருக்கு. இப்ப நீங்க யாரோ ஒருத்தர் நினைக்கிறது எனக்கு தெரியுது, இவர் என்னமோ இங்க ஒரு சக்கரம் இருக்குன்னு சொல்றாரு.
யார் கண்டது, இவர் இஷ்டத்துக்கு சொல்றாரு அப்படின்னு நீங்க யாரோ நினைக்கிறது எனக்கு தெரியுது. இப்ப என்ன அப்படின்னு கேட்டா, இந்த புருவமத்தி என்று சொல்லக்கூடியதை சிறப்பித்து சொன்னது பொட்டு வைக்கவும் விபூதி அணியவும் திருமண் இல்லையா நாமம் போடவும் அந்த ஒரு செஞ்சூரணத்தை அப்படியே மேல் நோக்கி இட்டு காட்டியதும் இதெல்லாம் குறிப்பால் உணர்த்திய விஷயங்கள். ஆனா எல்லாரும் இப்ப சின்சியரா பட்டை போடுறது, பொட்டு வச்சுக்கிறது, திருமண் அணிகிறது இதெல்லாம் செய்யறமே தவிர இங்கே உணர்வு பெறவில்லை என்பது எதற்காக பெற வேண்டும் என்று கேட்டால், அன்பர்களே, நம்முடைய ஐம்புலன்களை அடக்கக்கூடிய திறனை மனமையமாகிய பெட்ரூட்டரி கிளாண்டு இங்க இருக்கு. மனோமையம் என்று சொல்லக்கூடியது வேற ஒன்று. புரிகிறதா? அப்ப புலன்களையும் மனதையும் ஒருமுகப்படுத்த, அதனால்தான் நன்றாய் ஞானமும் கடந்து போய் நல்ல இந்திரியமெல்லாம் ஈர்த்து அப்படி இங்க நிக்க சொல்றாங்க. நின்னா என்ன ஆகுது? ஒன்றாய் கிடக்கும் என்று சொல்ற. ஒன்றாய் கிடத்தல்னா இரண்டு இல்லாமல், ஏக்குனா ஒன்று, தோன்னா ரெண்டு. இந்தியில நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, ஏக்குனா ஒன்று, தோன்னா ரெண்டு. இப்ப கிறிஸ்டியானிட்டியில கூட ட்ரினிட்டிங்கிறாங்க, திரியேக தத்துவம் என்று சொல்றாங்க. பிதா சுதன் பரிசுத்தாவின் இப்படி சொன்னா 2 3 4 5ன்னு சொல்லிக்கிட்டே போலாம். இப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டா, இறைவன் என்ற ஒன்று, நான் என்ற ஒன்று என்று இரண்டாக கருதி சிந்திக்கிறோமா இல்லையா? நான் சோமசுந்தரமாகிய நான் எதை அடைய வேண்டும்? இறைவன் என்ற கடவுளை, மெய்ப்பொருளை அடைய வேண்டும், உணர வேண்டும். அதுக்கு பேர் தான் முக்தின்னு சொன்னாங்க. அந்த பயணத்துல முதல்ல என்ன பண்ணணும்னா, மனிதனை பதிவுகள் தான் வேறுபடுத்துகிறது. மனிதனிடத்துல ஏகப்பட்ட பதிவுகள் இருக்கு. முன்வினை பதிவு, பின்வினை பதிவு, பழவினை பதிவு, புகுவினை பதிவு. இதையும் தாண்டி சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? ஆகாமியம், சஞ்சிதம், பிராரத்துவம் என்று 3 பதிவுகள் இருக்கிறது என்று பதிவுகள் என்று சொன்னா, இதுவரையில நாம வாழ்ந்து நாமளா தேடிக்கிட்ட பல விஷயங்கள் நம்மளை இயக்கிட்டு இருக்கா இல்லையா? எனக்கு இப்படி தாங்க பிடிக்கும், இது தாங்க முடியும், இதெல்லாம் எனக்கு ஆகாதுங்க இப்படின்னு ஏகப்பட்ட வேண்டும் வேண்டாதெல்லாம் நம்ம உள்ள போட்டு நம்மளை என்ன பண்ணிட்டப்ப ஒரு டம்ப் பண்ணி வச்சிட்டோம். புரியுதுங்களா? அப்ப இதுவே நமக்கு தலையாகிறது. இது மட்டும் இல்லை, நமக்கு முந்தையோர், நம்முடைய அப்பா அம்மா, அப்பாவோட அப்பா அம்மா, அம்மாவோட அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா, இப்படி கணக்கு போட்டால் எத்தனை பேர் வருதோ, இது வழிவழி தொடராக இதை கருமையம் ஜெனடிக் சென்டர் மூலமாக இப்போ நம்மகிட்ட வந்த பதிவுகளை சஞ்சித பதிவு என்று சொன்னார்கள். இது ஒரு பெரிய தலைப்பாக பதிவு நீக்கம் என்பது உண்டுன்னா கூட, இப்ப இந்த இடத்துக்கு உங்களுக்கு இதை எளிமையாக சொல்லுவதற்காக இந்த அளவு சுருக்கி சொல்லுகிற புரிந்து கொள்ளும். புரிகிறதா? அப்ப இதுதான் இருள் சேர் இருவினையும் சேரா. இருள் சேர் இருவினையும் சேரா. எப்ப இறைவன் பொருள், மெய்ப்பொருள், இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு, அந்த இடத்த புரிஞ்சவங்களுக்கு. இப்ப அதை தாங்க ஞானத்துல புரிதல்னு சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. புரியுதுங்களா? அப்ப நாம் எதை தேடுகிறோம்ன்றதே முதல்ல நமக்கு தெரியறது இல்லை. ஒரு பக்தரிடத்துல போய் கேட்போம், நீ எதப்பா தேடுறேன்னு. எனக்கு உடம்பு சரியில்லைங்க, நான் நோயின்றி வாழ கடவுளை வேண்டுறேன் அப்படிங்கிறார். இன்னொருத்தரை கேட்டேன், நான் வறுமையில வாடுகிறேன், எனக்கு செல்வத்தை கொடுன்னு இறைவனிடத்துல கேட்கிறேன். இன்னொருத்தர்கிட்ட கேட்டேன், எனக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சு, குழந்தையே இல்லை, ஒரு மக்கள் செல்வத்தை கொடுன்னு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த தேடுதல்கள் எல்லாம் பரம்பொருளை பற்றிய தேடுதலாக உண்டா இல்லையா? இதெல்லாம் உலகியல் நாட்டங்கள், உலகியல் தேடுதல்கள். சரி, இதையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறம் நான் கடவுளை தேடுறதுக்கு வரேன்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. அப்ப அது ரைட்டா தப்பா? நீங்க சொல்லுங்க பாப்போம். புரிகிறதா? அது சரியல்ல. ஏன்னா
எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே ஞானமாம்ன்றாங்க. யாரு? வேதாதிரி மகரிஷி சொல்றாங்க. அப்ப அந்த ஞானம்தான் பிரம்ம ஞானம் என்று பெயர். அப்ப பிரம்மத்தை பற்றிய அறிவை சிந்திக்கிறோம், அதற்கு ஞான மார்க்கத்திலே கேள்வி கேட்டு வினா எழுப்பி தொடர்கிறோம். எப்படி கேட்கிறார்? முதல்ல என்ன வேணும்னு சொன்னேன், இங்க வரும்போது தீவிரம் வேண்டும் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ரைட். நீங்க இப்ப இணைப்புல வந்திருக்கிறவங்க, இந்த உரையை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, ஓ சரி, அப்போ உலகியல் தேவையெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு கடவுளை காட்டு இல்லையா? விவேகானந்தர் கேட்டார்ல, இப்போ பார்க்குற சாமியார் மகான்கிட்டெல்லாம் போய் என்ன கேட்குறாரு, எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், கடவுளை காட்டு, நீ கடவுளை கண்டிருக்கான்னார். நான் கடவுளை காணலன்னு சொன்னேன். சரி நீயே வச்சுக்கோ கடவுளைன்னு சொல்லிட்டார். ஒரு சிலர் நான் கடவுளை கண்டிருக்கேன் உணர்ந்திருக்கேன்னு சொன்னேன். அப்போ எனக்கும் காட்டுனார். உனக்கெல்லாம் பக்குவம் பத்தாதுன்னாங்க. அவங்களையும் காட்டி விட்டு போயிட்டே இருந்தார். அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்திக்கின்ற போது மாத்திரமே விவேகானந்தர் கேட்ட கேள்வி, என்ன கடவுளை நீ கண்டிருக்கியா? கண்டிருக்கேன்னு சொன்னார். கடவுளை எனக்கும் உணர்த்தி கொடு என்று. அப்போ கடவுளை உணர்த்தி கொடுக்கறதுக்கு உட்காருன்னு உணர்த்தி கொடுத்தாரு, உணர்ந்துட்டார். இப்போ தாங்க மிராக்கள் நடக்குது. அப்போ இந்த இடத்துல தீவிரம் இருக்கிறது இல்லையா, அந்த தீவிரத்தோட நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இன்றைக்கு நாம் சந்திச்சிருக்கிற இணைப்பில் உள்ள எல்லாருமே கடவுளை அறிய வேண்டும்னு ஒரே கேள்வியோட ரொம்ப தீவிரமாக இருக்கீங்கன்னு நினச்சிட்டு நான் பேசுகிறேன். நீங்களும் அப்படி தானே இருக்கீங்க? ஓகே, ரெடியா? வேற விஷயம் ஏதாவது பேச வேண்டியிருக்கா? இல்லை, கடவுளை பற்றி அறிவு, மெய்ப்பொருள் ஞானம் ஒன்று மட்டுமே வேண்டும் என்று நிற்கின்ற ஒரு தேடுதல். சரி, அப்போ இந்த தேடுதலோட ஆர்வத்தோடு வந்தால், இப்போ இதை எனக்கு குரு என்ன பண்ணுவார்? உரைக்கிறார். அப்போ அதை சீடன் என்ன பண்ணுவார்? கேட்பார். ஓகே, இது பாயிண்ட் நம்பர் 1. இதுக்கு பேர் கேட்டல். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா சிந்தித்தல். இப்போ நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் அப்படியே நீங்கள் கேட்டுக்கணும்னு நான் சொல்லுவேனா? சொல்லுங்க பார்ப்போம். நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நான் சோமசுந்தரம் பேசுறது எல்லாம் ரைட்டாக தான் இருக்கும், நான் பேசுறதெல்லாம் நீங்கள் அப்படியே கேட்டுக்கிட்டு ஆகணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்டுக்கிட்டு சரின்னு சொல்லுவீங்களா? நீங்கள் கேட்டுக்கிட்டு சரின்னு சொல்லவே மாட்டீங்க. அப்படி சொல்லவும் கூடாது. ஏன்னு சொன்னால், எனக்கு அறிவுபூர்வமாக அது சரியாக இருக்கிறதா என்று சிந்தித்தேன். ரெண்டாவது, சோமசுந்தரம் ஏதோ பேசுனதுக்கு 1 மணி நேரம், ஞானன்றாய் ஞானமும் கடந்து போய் நல்லிந்திரியமெல்லாம் ஏத்து ஒன்றாய் கிடக்கும் வரும் பெரும் பாழ் உலப்புயில் அதனை உணர்ந்து உணர்ந்து சென்று ஆங்கு இன்ப துன்பங்கள் சற்றும் களைந்து பசையற்றால் அன்றே அங்கே அப்போதே அதுவே வீடு வீடாமே வீடு வேறு என்றால் என்ன என்று சொல்லுகிறார் என்று 1 மணி நேரம் பேசிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. நானும் கேட்டேன். அப்படின்னு நாம் உட்காந்துருந்த இடத்துல அந்த மண்ணை தட்டிட்டு தூசியை தட்டிட்டு எந்திரிச்சு போகிறதுல பிரயோஜனம் இல்லை. அப்போ அந்த கேட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். இப்போ நான் 1 hour பேசுகிறேன்னா நீங்கள் நல்லா உங்களுக்குள்ளே வாங்கி சிந்திக்கணும். நான் உரைக்கும் போதே அதில் எங்கேயாவது பிணக்கும், இவர் இந்த இடத்துல எஸ்கேபிசமாக பேசுகிறாரு, இந்த இடத்துல சரியாக சொல்லாமல் அப்படியே வழுக்கிட்டு வேறு சப்ஜெக்ட்டுக்கு போகிறாரேன்னு கூட நீங்கள் ரொம்ப தெளிவாக என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பிடிக்க முடியும். ஏன்னா நான் அப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல தான் சிந்தித்தல் 2வது. 3வது தெளிதல் என்று சொன்னார். இந்த தெளிதல் தாங்க ஞானம். இன்னைக்கு தலைப்பே அதுதாங்க, ஞானம்னா என்னன்னு பேசி. புரியுதா? ஞானம்னா என்னன்னு புரியுதுல்ல? ஞானம்னா அறிவது. அதுலேயே நான் சொல்லிட்டேன். ஆகையினாலே அன்பர்களே, இப்போ இதான் சொன்னாங்க, யானாகி என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே என்று பாடுகின்றார்கள். அப்ப இந்த இடத்துல யான் எனது எனும் செருக்கறுப்பான் என்ற இடம் வருகிறது. அதாவது நான் என்று நினைக்கின்ற முனைப்பு இருக்குமே, ஆனால் இறைபொருள் விளங்காது. இறைபொருளை மட்டும்தான் இன்னைக்கு பேசுறோம். எதை பேசுறோம்? நீங்க ஏதாவது வைத்திய முகாமில் போய் கேட்டுக்கோங்க, உடம்பு சரியில்லைன்னா. நீங்க வேற ஏதாவது இப்போ உரை நலம் கொடுக்குறவங்ககிட்ட போய் கேட்டுக்கோங்க, பொருள் சேர்ப்பது எப்படி,
நிறைய சம்பாதிப்பது எப்படி, வேற மீட்டிங் போய்க்கும். இந்த இடத்துக்கு இந்த மீட்டிங்க்கு நீங்கள் வந்துட்டீங்க. இதில் என்ன, அன்பே சிவம் குழு நன்றாய் ஞானமும் கடந்து போய், அப்போ இந்த விசாரணை எது, என்ன, ஏன், எப்படி, எங்கிருந்து என்று அறிவதற்கான விசாரணையை சொல்லுகிற போது அதைத்தான் அருணகிரிநாதர் சொல்றார். அறிவொன்று இருக்கிறதா இல்லையா, உன்னுடைய அறிவு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். புரிகிறதா? அறிவு இருக்கிறதா இல்லையான்னு கேட்குறோம். நாம் என்ன சொல்கிறோம், இருக்குன்றோம். யாரும் இல்லைன்னு சொல்ல போகிறோம். நீங்களும் இருக்குன்னு தான் சொல்ல போகிறீங்க. எனக்கு அறிவே இல்லை அப்படின்னு யாருமே கை உயர்த்த மாட்டோம் இல்லையா? ரைட். ஆனால் அந்த அறிவு எப்படி இருக்கிறது? அறிவொன்று அறநின்று அறிவார்தம் அறிவில் பிரிவொன்று அறநின்ற பிரானலையோ. முருகன் எங்கே இருக்கான்னு ஒரு பெரிய சீக்கிரட்டை அருணகிரிநாதர் எப்படி திருப்புகழ், கந்தர் அனுபூதி இதெல்லாம் பாடிய அலங்காரம் இதெல்லாம் பாடிய அருணகிரிநாதர் சொல்றாரு. அறிவொன்று அறநின்று அறிவார் அறிவில் அறிவொன்று அறநின்று அறிவார்தம் அறிவில் பிரிவொன்று அறநின்ற பிரானலையோ. அப்ப அந்த அறிவு என்பது நான் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன், உணர்ந்துகிட்டு இருக்கேன், தெளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த அறிவு தன்னறிவு. இந்த தன்னறிவு போன இடத்துல என்னங்க என்னையும் போக சொல்றீங்க அப்படின்னு கேட்டுறாரு. இங்கதான் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க படிச்சுட்டீங்க, பாயிண்ட முடிஞ்சு, சப்ஜெக்டே முடிஞ்சு. புரியுதா? அறிவொன்று அறநின்று அறிவார்த்தம் அறிவில் இந்த எண்ணறிவு என்ற ஒரு முனைப்போடு கூடிய அறிவு இருக்கிறது பாருங்கள். நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் பெரிய எம்ஏ எம்ஃபில் படிச்சிருக்கேன் தெரியுமா, டாக்டரேட் பண்ணியிருக்கேன் தெரியுமா, அப்படி இப்படின்றதெல்லாம் இதெல்லாம் என்னன்னா ஈகோ. இந்த ஈகோவை விட சொல்றேன், நான் என்ற ஈகோவை விட சொல்றேன். அறிவொன்று அறநின்று அறிவார்தம் அறிவில் பிரிவொன்று அறநின்ற பிரானலையும். அந்த இடத்துல அவன் எப்படி இருக்கானா, யாரு? முருகப்பெருமான். யாரு? முருகப்பெருமான். எப்படி இருக்கானா? பிரிவே இல்லாம அங்க அவன் தான் இருக்கானா. அப்ப தன்னறிவு முடிந்த இடத்தில் இறை அறிவு மிளிர்கிறது. தன்னறிவு எங்க இல்லாம போகுதோ அங்க இறை அறிவு விளங்குகிறது. புரிகிறதா? இவ்வளவுதாங்க விஷயமே. இதான் சொல்றாங்க. நன்றாய் ஞானமும் கடந்து போய் நல்ல இந்திரியவெல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கிடக்கும் அரும் பெரும் பாழ். இந்த இறைநிலை எப்படி இருக்குன்னு சொல்றாங்க பாரு. இறைநிலையை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம், வேற எந்த பேச்சும் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஒன்றாய் கிடக்கும், அதெல்லாம் கிடக்கும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய கடவுளை பத்தி பேசுறதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் பாட்டில் பார்த்துக்கு ஒன்றாய் கிடக்கும்ட்டாரு. கிடக்கும்னா என்ன அர்த்தம்? இப்போ உங்ககிட்ட நான் பேனா வாங்கினேன் எழுதுறது, சரியா? மறுபடியும் பயன்படுத்திட்டு அப்படி டேபிளில் போட்டிருக்கேன். உன் பேனா தானே, நாங்கள் டேபிளில் இருக்கு. நீங்கள் கேட்குறீங்க வந்து என்னுடைய பேனா கொடுங்க சார். நாங்கள் தான் டேபிளில் கிடக்கு பாரு. அப்போ என்ன, வாங்கும்போது இப்போ கொஞ்சம் பேனா கொடுங்கன்னு கெஞ்சி கூத்தாடி வாங்குறேன். கேட்ட உடனே அங்கே தான் கிடக்குது பாருங்க, டேபிளில் எடுத்துகிட்டு போங்க, உங்கள் பேனா தான் பெருசாக இதை கேட்க வந்துட்டார். அப்போ ஒன்றாய் கிடக்கும், அழகான வார்த்தை. ஏன்னா அது நீ மதித்தாலும் மதிக்கலைன்னாலும், நீ போற்றினாலும் போற்றலைன்னாலும் அது அதுக்குரிய வேல்யூவோட அது எப்போதும் உள்ள பொருள். அது அதுக்கு என்ன இல்லை, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை நாம் பட கேட்டோம். அந்த இறைப்பொருளுக்கு தொடக்கமும் முடிவும் இல்லை, உருவம் ஒன்றில்லை, அருவமும் தானே. அது பல பொருள்களால் பல பெயர்களால் அழைக்கப்படலாம், பல வடிவங்களால் சொல்லப்படலாம். ஆனால் அது உருவமும் நாம ரூபம் கடந்தவன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதாங்க. அப்படித்தான் நம்ம கடவுளை தேடி போகணும். உடனே சிவனுடைய செஞ்சடா மேல் அப்படின்னு பாடல்ல வருதுன்ன உடனே சிவபெருமான் பெரிய சடையோடு அதுல பிறை அணிந்து அதுல கங்கை அணிந்து கொண்டு பாம்பு சூடிக்கொண்டு இப்படி கற்பிதம் செய்து பார்த்தால் அறியப்படும். அப்ப இதெல்லாம் கற்பிதம், நாம உண்டு பண்ணிக்கிட்டது இந்த விஷயங்கள்.
ஆனா அந்த இறைப்பொருள் என்பதற்கு ஏதாவது கேர் ஆஃப் அட்ரஸ் உண்டா, இல்லை ஆதார் கார்டு சாட்சி விட்னஸ் அடையாளம் உண்டா, கடவுள்னா இப்படிதான் இருக்கும்னு என்ன ஐடி கார்டு பார்ப்போம்னு கடவுள்கிட்ட போய் கேட்க முடியுமா? நாம ஓட்டு போட போகும்போது அவங்க ஐடி கார்டு கேட்டிருப்பாங்க, அவளும் காட்டி தான் ஓட்டு போட்டு வந்திருப்போம். சரிதான். ஆனால் கடவுளுக்கு எங்கே போய் ஐடி கார்டு கேட்கறது? அப்போ இறைநிலை என்பது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அன்பர்களே, நன்றாய் ஞானமும் கடந்து போய் நல்லிந்திரிய அமலாமியத்து ஒன்றாய் கிடக்கும். அது எங்கன்னா, இப்போ யோக நிலைகளில் ஒரு சின்ன விளக்கம் நான் கொடுத்தேன். புருவ மத்தியில் சிறப்பு மன மையம், மனதனுடைய கண்ட்ரோலிங் பிளேஸ். அப்போ அதனால தான் அங்கே தியானம் பண்ணுறோம். புருவ மத்திக்கு அவ்வளோ சிறப்பு உண்டு. ஆகிய சக்கரம்னு பேசுனேன் இல்லையா? ரைட்டு. அந்த மனமையம் கடந்து அறிவு மையம் என்று ஒன்று இருக்கிறது. அதுக்கு பேர் பிரம்மரந்திரம், சகசிரதளம், 1000 இதழ் கொண்ட தாமரை, துரியம் என்றெல்லாம் சொன்னாங்க. அப்ப அந்த துரியம் என்று சொல்லக்கூடிய உச்சி, இதை கூட கவியில சொல்லும்போது கபாடம் திறமின்களோன்னு பாடுறாங்க. கவியில சொல்லும்போது கபாடம்னா இதுதான். அப்போ அந்த உச்சி அதுதான் சென்னிமலைன்னு கூட சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்னி உச்சந்தலையை குறிக்கும், வேற ஒன்று. அப்ப அந்த உச்சியில் வைத்து அந்த உச்சியை உணர்ந்து நிற்கக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடியது. அந்த உச்சியை மையமாக வைத்து உணர்கின்ற ஒரு நிலையில தன்னுணர்வு மாத்திரம் இருக்கும் என்று விளக்கியிருக்கிறார்கள். புரிகிறதா? அப்ப அததான் தான் தானாகி நிற்றல் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு வகையில பார்த்தா அதுக்கு இலக்கணமே அந்த இடத்துக்கு தன்னையும் மறவாமல் பிற ஒன்றையும் நினையாமல் தான் தானாய் லயித்து நிற்றல் என்று சொல்லுகின்றார்கள். அப்ப அந்த தான் தானாகி நிற்க இடம் அதுதான் ஒன்றாய் கிடக்கும் என்று சொன்னார்கள் இல்லையா? கிடக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப அந்த ஒன்றாய் கிடக்கும் அது எப்படி இருக்காமா? இப்பத்தான் அதுக்கு ஒரு பேரை கொடுக்காங்க. ஆறும் அருமையான உயர்ந்த உன்னதமான பெரும் மிகப்பெரிய அரும் பெரும் பாழ். என்ன கடைசியில் இப்படி சொல்லிட்டார்? அது எப்படி இருக்காமா? அங்க வடிவம் இல்லை, பெயரும் இல்லை, குணமும் இல்லை. குணாதீதன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் குருவாய் வருவாய் பாடினார்ல அவருடைய நாதர். எதுல? கந்தரர் முதியில் கடைசியில. அப்ப அதை இதையெல்லாம் தாண்டிடுது. உருவமும் கடந்து, நாமங்களும் கடந்து, குணங்களும் கடந்து, குணாதீதனாகி கடைசியில இதெல்லாம் கழிச்சுக்கிட்டே வரும்போது ஏகமாய். அதுதான் இங்க சொல்றாங்க இந்த கவிதை. இது ஒரு அருமையான கவி. நன்றாய் ஞானமும் கடந்து போய் நல் இந்திரியமெல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கிடக்கும் அரும் பெரும் பாழ் என்று சொன்னார். அதனால்தான் ஆழ்ந்து அகன்ற முடிந்து முடிவில் பெரும் பாழையோன்னு கூட இன்னொரு இடத்துல பாடியிருக்காங்க. இப்ப இந்த பாழ்னா என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? மனிதனுக்கு ஈகோ இருக்கிறதுனால தான் எல்லா வம்புமே. இந்த ஈகோவை வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் இருக்கேன், எனக்கு இந்த பொருட்களும் தேவைகளும் வேண்டும். எனக்கு உணவு வேண்டும், இல்லை ஒரு செல்போன் வேண்டும், ஒரு வீடு வேண்டும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே 2 இருக்கு. நானும் இருக்கிறேன், எனக்கு என்ன வேணுங்கிறது. இப்போ நீங்களும் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணுங்கிறது இருக்கு. இப்போ இதான் 2ஆ இருக்குது. இந்த 2ஆ இல்லாமல் இறைநிலை பயணத்தில் கேட்கறவே இல்லாமல் போகிற இடம்தான் நன்றாய் ஞானமும் கடந்து போய். வேற ஒன்றும் இல்லை. புரியுதா? அப்போ கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டே போனபோது ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ எனக்கு இனிமேல் குருக்கிட்ட போய் பாடமே கேட்க வேண்டியதில்லைன்னு ஒரு தெளிவு ஒரு நாள் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? அது 1973 எனக்கு அப்படி ஒரு தெளிவு ஒரு நாளில் வந்தது. ரைட். அது மாதிரி ஒரு நிலை ஞானத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு வரும்.
கிடைக்கும், கிடைக்க முடியும். அதைத்தான் இந்த கவி சொல்லுகிறது. அப்போ ஒன்றாய் கிடக்கும் அரும் பெரும் பாழ் உலப்பு ஒப்புமை இல்லாத அதனை, உலப்பு இல்லாதனை உணர்ந்து 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 வள்ளலார் பாடுவார் பாருங்க. உணர்ந்து உணர்ந்து நெஞ்சம் நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெழும் கண்ணாய், இல்லையா, கண்ணீர் மல்கின்னு பாடுவார்ல. அப்ப அப்படி கரைஞ்சு போயிடணும். யாரு? நாம கரைஞ்சு போயிடணும். நான் போன இடத்துல புரியுற மாதிரி சொல்லட்டுமா? ரொம்ப உங்களை குழப்பறணும்னு தோணுது. தான் அந்தமான இடம் ஆனந்தமாமே. இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறது. நாகணும் தான் அந்தமான இடம், நான் முடிஞ்சு போகணும். தான் அந்தமான இடம் ஆனந்தமாமே என்று சொன்னார்கள். அப்ப அதை தான் இங்க பாழ்னு சொல்றாங்க. புரியுதா? நன்றா ஞானமும் கடந்து போய் நல்லிந்திரியமெல்லாம் ஏற்று ஒன்றாய் கிடக்கும் அரும் பெரும் பாழ் உலப்பு அதனை உணர்ந்து உணர்ந்து சென்று. அப்ப அங்க ஒரு டோல்கேட் போட்டிருக்கு. எதுக்கு? இறைபொருளை அடைய போகும்போது அங்க ஒரு செக் போஸ்ட் போட்டு உங்களை செக் பண்ணி உள்ள அனுப்புறாங்க. அதான் அங்கு செற்றும் களைந்து பசையற்றால் என்ன கேட்குறாங்க? இங்க உனக்கு பந்த பாசங்கள் என்ற விருப்பு வெறுப்பெல்லாம் இருக்கா இல்லையான்னு ஒரு செக் பண்ணி பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு நமக்கு மனதுல பெரிய எனக்கு ஒன்றும் கண்டிஷனே இல்லை, எனக்கு வேண்டியதெல்லாம் இறைநிலை கொடுக்குது, நான் நம்பிக்கையோட இருக்கேன், எனக்கு என்ன கிடைக்குதோ அது இறைநிலை கொடுத்ததுன்னு நான் தெளிவா இருக்கேன். அப்ப அதனால எனக்கு பெரிய கோரிக்கை ஜாஸ்தி இல்லை. ஏன் கோரிக்கை ஜாஸ்தி இல்லைன்னு சொல்றேன்? நீ கொஞ்சம் ஒரு கம்பேரிட்டிவா இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் பழனி மலையில தேவஸ்தானத்துல வேலை பார்த்தவே, மலையில சன்னதியில கூட்டங்கள் வரும்பொழுது அங்கே நாங்கள் ஸ்பெஷல் டியூட்டியில் போய் என்ன பண்ணுவோம், எங்கள் டியூட்டி டயத்தில் இந்த கூட்டங்கன்னா கொஞ்சம் மூவ் பண்ணி விடணும், இல்லைன்னா அது கூட்டம் தேங்கி போகும். ஏகப்பட்ட பேர் வெளியில் லைனில் ஒரு 8 மணி நேரமாக காத்துக்கிட்டு லைனில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள அனுப்பிச்சு விடணும். அப்போ அது மாதிரி ஒரு இறைபொருளை தேடி வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே நின்று ஒரு தே வில் சப்மிட் அண்ட் கிரேட் ஒரு பெரிய அப்ளிகேஷனே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பா அப்புறம் முருகா நீ கொஞ்சம் இதை ஒன்று முடிச்சு வச்சிரு, பொண்ணு கல்யாணம் ஒன்று ஆகணும், அந்த பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, இன்னும் குழந்தை பிறக்கல, அது ஒன்று பிறக்கணும், என் பேரனுக்கு காலேஜில் இடம் கிடைக்கல, அது ஒன்று கிடைக்கணும்னு இப்படி அங்கே போய் ஒரு பெட்டிஷன் ஒன்று வச்சுட்டு இருப்பாங்க பாருங்க. இந்த பெட்டிஷன் எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கும் கடவுளுக்கும் தூரம் ஜாஸ்தி. புரியுதா? இப்ப எவ்வளவோ நன்மைகளையும் மேன்மைகளையும் மலர்ச்சிகளையும் சிறப்பையும் நிறைவையும் இறைநிலை நமக்கு கொடுத்துருக்கா இல்லையா? நீங்க பிறக்கிறதுக்கு முந்தைய எவ்வளவு வாழ்க்கை வளங்களை கொடுத்துருக்கு. இந்த கட்டடக்கலையாக இருக்கட்டும், இந்த நாம் பயன்படுத்துகிறோம் இந்த செல்போன் என்று சொல்லக்கூடிய இந்த கருவியாக இருக்கட்டும், இதுவே கூட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால இல்லையே, இந்த சௌரியம் இல்லை இல்லை. இப்ப நான் இங்க பழனியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நீங்க எந்த ஊர்ல இருந்தோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்ப இது மாதிரி வளங்கள் எல்லாம் இறைநிலை கொடுத்திருக்கேன்ற மகிழ்ச்சி, இந்த நிறைவு நமக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல. எது இல்லையா அதுக்காக மட்டுமே கேட்டுக்கிட்டு நிக்கிற பாருங்க. அப்ப அதனாலதான் சொன்னாங்க, ஒன்றாய் கிடக்கும் அரும் பெரும் பாழ் உலப்பு அதனை உணர்ந்து உணர்ந்து சென்று அங்கு இன்ப துன்பங்கள் செற்றும் களைந்து பசையற்றார். மனம் என்பது இன்பத்தை நாடுவது அதனுடைய பண்பாக இருக்கிறதா இல்லையா? எல்லாருக்கும் தான், எனக்கும் உட்படும். என்ன கேட்போம், எனக்கு இன்பமே இருந்தால் நல்லா தான் இருக்கும், துன்பமே வேண்டாமே அப்படிங்கிறோம். இப்ப இந்த இன்ப துன்பங்களை பெரிதாக கொண்டு கருதி அதன் வழி செல்லுகின்ற மனம் தான் தடைன்றாங்க இந்த பிரம்ம ஞானத்தை உணர்வதற்கு, இறைபொருளை உணர்வதற்கு. அதான் அந்த செக் போஸ்ட்னு சொன்னேன். புரியுதா? இன்ப துன்பங்கள் செற்றும் களைந்து பசையற்றால் அன்றே அங்கே அப்போதே. பாருங்க, இந்த இரட்டைகள் அற்ற நிலை, ஏகம் ஒன்றான நிலை வந்தபோது, நான் இல்லை இறைவன் மட்டுமே என்று புரிந்த போது எனக்கு கேள்வியும் இல்லை பதிலும் இல்லை. எனக்கு கடவுள்கிட்ட போய் எந்த வழக்கம் கிடையாது. இறைவா உன் அருளாலே உன் தாழ், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி
அவன் தொண்டில் நான் கிடக்கணும், அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஒன்றுமே உங்கள்கிட்ட டிமாண்டே வைக்கலைன்னு ஒரு இடம் வரணும். அது விருப்பு வெறுப்பு அற்ற நிலை. பாவ புண்ணியம், நல்லது கெட்டது, விருப்பு வெறுப்பு, பகல் இரவு, ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய இதுக்கெல்லாம் பேர் இரட்டைகள்னு பேர். இந்த இரட்டைகள் அற்ற நிலைன்னு ஒன்றை சொல்றாங்க. இப்ப இந்த வேறுபாடுகள் அற்ற நிலை எதுவோ, இன்பத்தினால் மகிழ்வதும் துன்பத்தினால் தோண்டு விடுவதும் இல்லாத சமநிலை உணர்வு எதுவோ, அந்த 0 பாயிண்ட் தாங்க இறைநிலை. அதனால தான் ஒரு பாட்டில் சொன்னாங்க, பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனுக்கு என்ன பவரு? பூஜ்யம். அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். அப்ப எந்த ஒரு மனிதன் அந்த பூஜ்யத்தை புரிந்து கொள்கிறானோ அவன் பூஜ்யர் என்று அழைக்கப்பட்டார். ஏன்னா பூஜ்யத்துக்கு என்ன சிறப்புனா, இந்த பூஜ்யம் நம்முடைய இந்தியாவினுடைய கண்டுபிடிப்பு, மறந்துடக்கூடாது. அது பிறகு உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பூஜ்யத்துக்கு பின்னால எவ்வளவு பூஜ்யம் போட்டுக்கிட்டு போனாலும் பவர் இல்லை. ஆனால் முன்னால் ஒரு 1 போட்டிங்கன்னா அது 100 ஆயிடுது, 1000 ஆயிடுது, லட்சம் ஆயிடுது, கோடி ஆயிடுது, இல்லையா? அப்போ அந்த ஒன்று, எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமே, அதுவே பிரம்மஞானமாம் என்று சொன்னது. ஆகையினால இது அன்பர்களே, ஒரு மிகச்சிறந்த ஒரு பேரானந்தமான பரம்பொருள் ஞானத்தை பற்றிய ஒரு தேடுதலும் பசியும் உங்களுக்கு இருந்தால் தான் நான் பேசுகிற இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கும். அதை விட்டுட்டு சார் கொஞ்சம் இருங்க, இப்போ தான் அடுப்பில் வானலை போட்டு வந்தேன், அப்புறம் கேட்டுக்கிறேனேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சரியாக வராது. அதனால என்னன்னு கேட்டால், இப்போ இறைவன் காட்சி தராருன்னு வைங்க, சினிமாவிலலாம் வர மாதிரி. எப்படி காட்சி கொடுக்குறாரு? இறைவன் பக்தா உன் பக்திக்கு மெச்சினேன், என்ன வர வேண்டும் கேள்னு தபல நின்றுட்டார். இப்போ இறைவனே நின்ன பின்னாலையும் அங்கே ஒருத்தன் சொன்னான், எங்கள் அப்பா அம்மாவுக்கு பணிவிடை பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிருஷ்ணா, நீங்கள் கொஞ்ச நேரம் இந்த செங்கல்லில் நில்லுங்கன்னு சொன்னார். அப்படி அந்த நாராயணனை, அந்த கிருஷ்ண பரமாத்மாவை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு பணிவிடை பண்ணணும், கடமையை செய்யணும், கொஞ்சம் நில்லுன்னு தூக்கி போட்டு நிற்க வச்சது தான் பண்டரிபுரம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி கடவுளை நீங்கள் இப்போ என்ன பண்ணக்கூடாது, காக்க வைக்கக்கூடாது. அதை அடைவதில் உங்களுக்குள்ள ஒரு தீவிரம் இருக்கணும். அந்த தீவிரத்தை தான் விடாமுயற்சியை கை கொண்டு கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் இவற்றினாலே தெளிந்து நீ நிற்பையாகில் அதுவே நிறை ஞானமாம் என்று சொல்லணும். புரியுதா? இந்த கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் யாருக்கு தேவைப்படுகிறதுன்ற இலக்கணத்தையும் சொல்றாங்க. அஞ்ஞானம், சுத்த விளக்கம் இல்லாத நிலை. இந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட ஒன்றுமே ஞானமே இல்லை, முட்டாள்னு சொல்லுவோம் இல்லையா? வழக்கில் சொல்லுவோம் முட்டாள், அவனுக்கு அறிவே இல்லைன்னு சொல்லுவோம். அப்போ அந்த அஞ்ஞானம் மூடி கிடக்கக்கூடிய ஒரு சோர் நம்மளே வச்சுக்கோமே உதாரணத்துக்கு. ஏன் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அப்புறம் இந்த உயிர் என்ன சொல்லுது? சந்தேகம். நான் ஏன் பிறந்தேன்னு தெரியலைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என் கஷ்டம் யாருக்குமே வராது, நான் பட்ட கஷ்டம் யாருக்குமே வர வேண்டாம், அவ்வளோ கஷ்டம் நான் பட்டிருக்கேன்னு எல்லாருமே வசனம் பேசுவான், உண்டா இல்லையா? சரி, அப்போ சந்தேகம். இப்படி அஞ்ஞானத்தோடையும் சந்தேகத்தோடையும் கூட வாழ்க்கை நடத்தினா அது எப்படி இருக்கும்? விபரீதமாக தான் இருக்கும். இப்போ எல்லாரும் இந்த மாயா ஞானத்தில் உழன்று கொண்டிருக்கிறார்கள். இந்த மாயையிலிருந்து விடுபட மனம் மாயை, மாயை இம்மாயை மயக்கம், மனமாய தான்மாயும் பிறை மாய்வதில்லை, பிதற்றவும் வேண்டாம், தானே ஆய்ந்திருப்பது தத்துவம் தான். இப்போ தன்னை அறிகின்ற அறிவு மட்டுமே ஞானத்தின் முடிவு என்று சொன்ன உண்மையை இந்த இன்றைய நிகழ்வினுடைய முழுமையான ஞானமாக நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். இன்னும் இதை பற்றி நிறைய பேசணும். இப்போ கூட இந்த உரை தொடங்கும் போது அந்த அம்மையார் கேட்டாங்க, இது எவ்வளோ நாளுங்க இந்த பாடம் அப்படின்னு. நான் பேசிகிட்டே இருப்பேன், உங்களுக்கு எவ்வளோ நாளில் அதி தீவிரம் இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அடைவீங்க. கொஞ்சம் இருங்க சார்,
இந்த திங்கட்கிழமை எனக்கு வேலை இருக்கு, அப்புறம் பார்ப்போம்னா ஒரு டாபிக் போயிடும். இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து அந்த குருவினுடைய விளக்கங்களை எல்லாம் கேட்கிற ஞானத்தை பற்றி அது முன்னை அறிவிற் செய்த முதுதவம் என்று பேசுகின்றார்கள். இது தூரமே இல்லை, நம்மிடத்துல உள்ள சொத்து தான் என்று சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, இந்த இறைபொருளை பற்றிய ஞானத்தை தூரம் 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 என்று சொல்வர்கள் சோம்பர்கள். ஏன்னா இது நீங்க என்ன அவ்வளவு சீக்கிரமா கடவுளை அடைய முடியும்னு சொல்றீங்களான்னு உங்களுக்கே ஒரு டவுட் வருது. இப்ப எனக்கு புரியுது, அதனால தான் இந்த கேள்வி வர்றேன். ஏன்னா இறை ஞானத்தை நமக்கெல்லாம் இந்த அவ்வளவு பெரிய ஞானம் கிடைக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியுது. அதனால தான் இந்த கவியை சொல்லி முடிக்கிறேன். அன்பர்களே, அந்த இறைபொருளை உணர்தல் என்ற ஒரு நிலை, இது தூரம் தூரம், இது நமக்கு கிடைக்காது, தூரம் 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 என்று சொல்லுவர்கள் சோம்பர்கள். யார் அப்படி சொல்லுவாங்க? சோம்பேறிகள் தான் சொல்லுவாங்க. பாரும் இந்த உலகம், மண்ணும் இந்த பூமி, விண்ணுமாய் பாரும் மண்ணும் விண்ணுமாய் பரந்த இப்பராபரம் இருக்கா இல்லையா? பிரபஞ்சம் பாரும் மண்ணும் விண்ணுமாய் பரந்த இப்பராபரம், ஊரும் நாடும் காடும் தேடி வெளியில போய் தேடிக்கிட்டு இருக்கே. 7 மலைக்கு போற, 6 படை வீட்டுக்கு போற, அருணாச்சலத்துக்கு போற, இப்படி வெளியிலேயே தேடுற. ஆனா இது வெளியில தேடுற பொருள் அல்ல, கடவுள் என்று சொன்னார்கள். அதை பிரிச்சு பாருங்க, கடந்து உள்ள பார்க்க வேண்டிய பொருள் அதான். ஊரும் நாடும் காடும் தேடி உலவுகின்ற ஊமர்கள் 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 நேரதாக பாரும் உளத்துளே என்று சொன்னார்கள். அப்ப உள்ளுக்குள்ளே உள்ளது விஷயம். அப்ப உள்ளத்தின் உள்ளே உளவல தீர்த்தங்கள், உள்ளத்தின் உள்ளே உளவல தீர்த்தங்கள் வெள்ள கடந்து நீராடார். இங்க போய் அவங்க என்ன பண்ணல, நீராடல. நீராட நாம என்ன பண்றோம்? சண்முக நதிக்கு போகலாமா, கங்கா நதிக்கு போகலாமா, இல்லைன்னு ஒவ்வொரு ஆறு குளமெல்லாம் தேடி போய் முங்கி முங்கி எந்திரிச்சு பாவம் போகணும். வீணை கட பல்லவும் வேணும் பறந்து திரிவரே கல்லா மனமுடை கல்வி இல்லாரே என்று பாடியிருக்காங்க. எனவே புறத்தை கடவுளை தேடுவதை விட்டு அகத்தில் ஞான தெளிவை பெறுவதற்கு குரு காட்டிய உரைகளின் வழி தெளிந்து நின்று நிறைவது முடிந்த பொருளாக இருக்க முடியும் என்று கூறி, இந்த இனிய ஒரு பொழுதில் நிச்சயமா சொல்றேன், இன்றைக்கு நான் கொடுத்திருக்கிற விளக்கம் புதுசா கேட்கிறவங்களுக்கு, ஏற்கனவே தொடர்ந்து என்னுடைய வகுப்புகளை கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப புதுசா கேட்கிறவங்களுக்கு ஒன்றும் புரியாது, புரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், மறுபடியும் என்னுடைய செல் நம்பர் போஸ்டர்ல போட்டிருக்கு, போனை போடுங்க, தட்டி கூப்பிடுங்க. உங்களுக்கு என்ன கேள்வியோ அந்த கேள்விக்கு பதில நான் உரை விளக்கம் பேசியிருக்கேன், யூடியூப்ல இருக்கு, அனுப்பிச்சு வைக்கிறேன், கேளுங்க. நீங்க இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து தீவிரமாக நீங்கள் இந்த ஞானத்தை, அதனால நான் நன்றாய் ஞானமும் கடந்து போய் நாளை இந்திரியமெல்லாம் ஏற்று ஒன்றாய் கிடக்கும் அறிவென்று நின்று, அறிவொன்று அறநின்று ஒன்று ஏகம் பிரம்மம் இல்லையா? ஒன்றாய் கிடக்கும் மரும் பெரும் பாழ் உலப்பு இல்லதனை உணர்ந்து உணர்ந்து சென்றாங்கு. அது 2 போகும். இன்ப துன்பம் என்ற 2, பாவ புண்ணியம் என்ற 2. செற்றும் களைந்து பசையற்றால் விருப்பு வெறுப்பு அன்றே அங்கே அப்போதே அதுவே வீடு. அந்த இடத்த கரெக்டா பிடிச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துலயே உங்களுக்கு வீடு பேரு முழுமை உண்டு என்று அழகாக விளக்கியிருக்கிறார்கள். இதை உங்களை நல்லா சிந்திக்க வைக்கிறதுக்கு தான் சொல்லியிருக்கேன். ஃபாலோ பண்ணுங்க, சிந்தனை பண்ணுங்க, அமையும், உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். ஏன்னா அவ்வளோ பெரிய இறைப்பொருள் ஞானத்தை பற்றி எவ்வளோ பெரியவங்களாம் எவ்வளோ நிறைய விளக்கியிருக்காங்க. நாம் என்ன பண்ணக்கூடாது, இந்த ஒரு 3/4 மணி நேரத்தில் இவர் சொன்னதில் விளங்கி முடிஞ்சுட்டு தான் எனக்கு கிடைக்கிச்சது தான் நம்ம கேட்கக்கூடாது. அதனால் தொடர்ந்து சந்திப்போம், சிந்திப்போம். உங்களுடைய தீவிரத்தன்மைக்கு ஏற்ப, என்னுடைய ப்ரெசன்டேஷனுக்கு ஏற்ப அங்கே ஒன் ஃபைன் மார்னிங் ஃபயர் ஆகிடும், முடிஞ்சு போயிடும். எனக்கு அப்படி தான் குருக்கிட்ட கிடைச்சிது, உங்களுக்கு கிடைக்கும் உறுதி. ஐ கேன் கேரண்டி என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஞானம் நம்முடையது தான், நம்மிடத்திலே உள்ளது தான், தொலை தூரம் இல்லை என்று முதலே சொல்லிட்டேன். வாழ்க வளம்.